Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. பின்னாடி ஒருத்தக்க தாடி வச்சு வந்தா அவன் சந்தேகமா இருக்குன்னு இப்படி இழுத்து இப்படி பிடிச்ச. பிஎஸ்பி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை. தாடி வச்சுட்டு ஒருத்தன் வந்தான். நேரில் பார்த்தவரின் கண்ணீர் சாட்சி. குறி வைக்கும்போது இந்த விரல் வெட்டு இந்த இடத்துல ஒரு வெட்டு வெட்டிருச்சு. வெட்டும் போது அண்ணன் பாலாஜி அண்ணா வீரண்ணா வாங்கும் போது 10 பேர் வந்தானுங்க. அண்ணா வேட்டு கீழே கிடச்சு. தமிழகத்தை அதிர வைக்கும் விஐபி கொலை. போலீஸ் கையில் சிக்கிய சிசிடிவி ஆதாரம். ஐயோ ஐயோ ஒரு அரசியல் தலைவர். அவரு ஒரு ஈக்குவலான ஒரு கேடர்ல இருக்கிறவருக்கு இவ்வளவு ஒரு வீட்டாண்ட வந்து பண்றாங்கன்னா அப்ப இந்த பாதுகாப்பு இல்லைன்னா இந்த பாதுகாப்பு கேள்விக்குறியா தானே இருக்கு. தமிழ்நாடு அரசு அவருடைய இறுதி அடக்கம் செய்வதற்குள்ளார அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு உரிய தண்டனை வழங்கணும். தொடர்ந்து இது மாதிரியான போக்கு தமிழ்நாட்டில் நடக்கிறத தயவு செய்து தமிழக அரசு தடுக்கணும். உத்தரப்பிரதேச மாநில முன்னாள் முதல்வர் மாயாவதி தலைமையிலான பகுஜன் சமாஜ்வாதி கட்சியின் தமிழ் மாநில தலைவராக இருந்தவர் ஆம்ஸ்ட்ராங். இவர் சென்னை மாநகர் பெரம்பூர் அருகே உள்ள செம்பியம் பகுதியில் வசித்து வருகிறார். இவர் மீது ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் வெள்ளிக்கிழமையான இன்று இரவு 7:30 மணியளவில் வீட்டுக்கு வெளியே வந்த ஆம்ஸ்ட்ராங் அங்கு நின்று கொண்டிருந்த நபர்களுடன் பேசிக் கொண்டிருந்துள்ளார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த 6 பேர் கொண்ட கும்பல் கழுத்து, தலை உள்ளிட்ட பகுதிகளில் அவரை சரமாரியாக வெட்டியுள்ளது. இதனால் அதிர்ந்து போன அவருடன் இருந்த 2 நபர்கள் அந்த கும்பலை தடுக்க முயன்றுள்ளனர். அப்போது அவர்களையும் அந்த 6 பேர் கொண்ட கும்பல் வெட்டியுள்ளது. பெரும் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் இது குறித்து காவல்துறைக்கு தகவல் கொடுத்துள்ளனர். உடனே சம்பவ இடத்திற்கு பெரம்பூர் மற்றும் செம்பியம் போலீசார் விரைந்து வந்துள்ளனர். இரத்த வெள்ளத்தில் துடித்துக் கொண்டிருந்த ஆம்ஸ்ட்ராங் மற்றும் அவருடன் வெட்டுப்பட்டு கிடந்த 2 பேரையும் மீட்டு கிரீன் சாலையில் உள்ள பிரபல மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை அளித்தனர். அங்கே சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் சிறிது நேரத்தில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். அவரது உடலை உடற்கூராய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அவருடன் தாக்குதலுக்கு உள்ளான 2வருக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பிஎஸ்பி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட தகவல் அறிந்து தமிழகம் முழுவதும் உள்ள பகுஜன் சமாஜ்வாதி கட்சியினர் தற்போது சென்னையில் குவிய தொடங்கியுள்ளனர். இதனால் மருத்துவமனை மற்றும் அவரது வீடு உள்ளிட்ட பகுதிகளில் அசம்பாவிதங்களை தடுக்கும் பொருட்டு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். பகுஜன் சமாஜ்வாதி கட்சியின் மாநில தலைவரே படுகொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் தலைநகர் மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழகத்தையும் அதிரச் செய்துள்ளது. இந்த கொலை சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். மேலும் சம்பவ இடத்தில் கைப்பற்றப்பட்ட சிசிடிவி காட்சிகளை சேகரித்து போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். இதனிடையே ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதை அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற பிரபல இயக்குனர் ப. ரஞ்சித் கதறி அழும் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது. முன்னதாக சம்பவத்தை நேரில் பார்த்த நபர் கூறுகையில், பின்னாடி ஒருத்தன் தாடி வச்சுக்கிட்டு வந்தான் அண்ணா, அவனை பார்த்தா சந்தேகமா இருக்குன்னு சொன்னேன். திடீர்னு 10 பேர் வந்தானுங்க என மேற்கொண்டு சொல்ல முடியாமல் கண் கலங்கி கதறினார். அடிப்படையில் வழக்கறிஞரான ஆம்ஸ்ட்ராங் கடந்த 2000ஆம் ஆண்டு முதல் தீவிர அரசியலில் ஈடுபட்டு வருகிறார். 2006ஆம் ஆண்டு சுயேட்சையாக நின்று சென்னை மாமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். பின்னர் 2007ஆம் ஆண்டில் பகுஜன் சமாஜ்வாதி கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். சட்டப்பேரவை தேர்தலிலும் இவர் போட்டியிட்டுள்ளார். விளிம்பு நிலை மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தார் பகுஜன் சமாஜ்வாதி கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் என்பது குறிப்பிடத்தக்கது. வெட்டும் போது அண்ணன் பாலாஜி அண்ணா வீரண்ணா வாங்கும் போது 10 பேர் வந்தானுங்க. அண்ணா வேட்டு கீழே கிடச்சு. ஐயோ 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 அவர் வீட்டுக்கு வந்தாரு என் தம்பி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.